Hi guys, hooded eyesக்கு எப்படி wing liner வரையிறது, அதுவும் smoked wing liner எப்படி வரையிறது அப்படின்ற ரெண்டு வெர்ஷனும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி hooded eyesனாலே duct tape போட்டுக்கோங்க. ஸோ தட் wing liner ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த duct tape ஸ்டேஷ்னரி கடையில் duct tapeன்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஃபேபர் கேசலில் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் இந்த பிராண்ட். ஸோ இட்ஸ் பீன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதுக்கப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் வந்து எம்ப்ரோலஸ் யூஸ் பண்ணுறேன். இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் டு ஐஸ் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ஃபேஸுக்கு வரும்போது எனக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஐப்ரோஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஐ மேக்கப்புக்கு எஸ்பெஷலி விங் லைனர்ஸ்க்கு உங்களுக்கு எந்த இடத்துல விங் லைனர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேப்பிங் கிடைக்கும். ஸோ ஐப்ரோஸ் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணதுக்கப்புறமா ஐஸ்க்கு வந்துடலாம். ஸோ ஐஸ்க்கு வந்து நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணாமல் கன்சீலர்ஸே போகிறேன். இது வந்து எல்ஃபோட கேமஃப்ளேஜ் கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் பார்த்திங்கன்னா நான் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இது ப்ரைமராகவும் செட் ஆகும், சீக்கிரமாக குயிக்காக ட்ரை ஆகும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஸ்மஜ் ப்ரூஃப் அண்ட் எவ்ரி திங். அது மட்டும் கிடையாது, இது வந்து ஆக்சிடைஸே ஆகாது. நான் வந்து 24 hours இந்த வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது ஆக்சிடைஸ் ஆகவே ஆகாது சின்னதாக கூட. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் டு த ஐஷேடோ லேயரிங்ஸ். ஸோ ஐஷேடோ லேயரிங்ஸ் நான் சிம்பிளாக சொல்லணுன்னா அவுட்டர் கார்னர்ஸில் டார்க்காகவும் இன்னர் கார்னர்ஸ் வர வர ரொம்ப லைட்டரான கலர்ஸ் தான் நான் போகிறேன். அண்ட் இந்த லுக்கில் நான் கட் க்ரீஸும் வரைய போகிறேன், அதுவும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஆஸ் யூ கேன் see நான் அவுட்டர் கார்னர்ஸில் டார்க் பண்ணிட்டு வர ரீசனும் என்னன்னு கேட்டிங்கன்னா we are drawing a ஸ்மஷ்ட் லைனர் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ அதே கன்சீலர் வச்சு நான் கட் க்ரீஸ் வந்து பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக கையாலேயே நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஒரு இதே அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஒரு சில்வரி கைண்ட் ஆஃப் அ க்ரோம் வந்து அவங்களோட கட் க்ரீஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் அந்த கட் க்ரீஸ்க்கு உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு ஈஸியாக வந்து விங் லைனர் கிடைக்கும். ஸோ இப்போ அவங்க கண்ணை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு நான் இப்போ பண்ணுற மாதிரியே டெக்னிக் நீங்கள் பண்ண சொல்லிங்கன்னா உங்களுக்கு ஐலைனருக்கு ஒரு மேப்பிங் கிடைக்கும். இது வந்து ஒரு டார்க்கரான ஐ ஷேடோஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த பவுடர் பண்ண இடத்த அப்படியே ஃபாலோ பண்ணி நான் வந்து ஜெல் லைனர் யூஸ் பண்ணி அந்த பவுடர் மேப்பிங்கை அப்படியே ஜெல் லைனரில் கொண்டு வரேன். இதை நீங்கள் அப்படியே ஸ்மச் பண்ணாமல் பண்ணிங்கன்னா விங் லைனர் வந்துடும். நான் ஸ்மச் பண்ணி பண்ணங்காட்டி இது வந்து ஒரு ஸ்மச்டு விங் லைனராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூ கேன் see அந்த விங் லைனர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் இந்த விங் லைனரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது எப்போவுமே ஒரு ஐலாஷை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ணதை மட்டும் ஒரு அவுட்டர் கார்னரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு விங் லைனர்ஸ் ரொம்ப அழகாகவும் தெரியும் அண்ட் இட் வில் பி வெரி ப்ராமினென்ட். நான் லைட்டாக வந்து இன்னர் கார்னர்ஸ்க்கு மட்டும் ஜெல் லைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஹோப் யூ கைஸ் லைக்ட் இட். இட் வாஸ் யூஸ்ஃபுல்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.